Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard physics. So கடைசி நாள்ல இருக்கீங்க. கண்டிப்பா நம்மளால முடியும். So என்ன அப்படினா just passங்கிறது ஒரு 15 20 மார்க் தான். நம்ம ஒரு 35 மார்க் எடுக்கணும் அப்படினா ஒரு பிளான். ஒரு 3 to 5 hours உட்கார்ந்து நல்லா படிச்சீங்கனாலே இந்த மார்க் எடுத்துறலாம். நீங்க இப்போதான் புதுசா படிக்கிறீங்கனா. And plus நீங்கள் நல்லாவே படிச்சுட்டு இருக்கீங்க, ஒருவேளை போர்ஷன்ஸ் முடிக்க முடியல, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த கடைசி நாளில், இதை மட்டும் படித்தா போதும்னா ஒரு 55 மார்க் எடுக்கலாம் அப்படின்னா இந்த பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்ம எய்ம் என்ன அப்படின்னா ஒரு 4 மார்க் எழுதலாம். இதில் வந்து கட்டாயமாக வந்து ரொம்ப டஃப்பாக கேட்க வாய்ப்பே கிடையாது. அப்படி கேட்டால் 3 மார்க் எழுதலாம். பட் ஆனால் கட்டாயமாக 4 எழுத முடியும். 5 நான் கேரண்டி கொடுக்கவே முடியாது. நான் அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 35 கேட்டகரி உள்ளவங்களுக்கு. அப்போ 35 மார்க் எடுக்கிறதுக்கு இவ்வளோ படிக்கணுமாங்க சார்னா கட்டாயமாக. ஆனால் அதுலேயும் நான் ஃபேவர் பண்ணுறேன். கடைசியாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 3 மார்க்கும் ஒரு டாப் 12 to 15 கொஸ்டின், அது ஒன்றுமே இல்லை. அப்ளிகேஷன்ஸு, யூசஸ்ஸு இந்த மாதிரி ஓனாக எழுதி விட்றது. சும்மா அப்படியே உட்காந்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சலாம். அந்த மாதிரி 3 மார்க் தான் சொல்லிக்கிறேன். ஸோ அதையும் 2 மார்க்ஸுமே உங்களுக்கு நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பண்ணிங்கன்னா 55+ எடுக்கலாம் 70க்கு. அண்ட் ஒரு சில விஷயங்களில் ட்ராப் பண்ணி நான் சொல்கிற விஷயம்லாம் கேட்டிங்கன்னா 35+ எடுக்கலாம். ஓகே ரைட். அப்போது ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், லாஸ்ட் டே நைட்டுன்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் அது. நான் அதுக்குன்னு தனியாலாம் போட முடியாது. ஏன்னா அடிக்கடி வீடியோ போட்டிருந்தா வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, படிக்க மாட்டீங்க. ஸோ லாஸ்ட் டே நைட்டே இதுதான். ஸோ ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் தயவு செய்து டெரிவேஷன் போட்டு பாரு பக்காவா. அதுக்கப்புறம் தியரி வந்து ஒரு 2 லைன் எழுது, ஒரு டயக்ராம் போட்டு தியரி 2 லைன் எழுது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடு. இதெல்லாம் பண்ணாத ஒரு 5 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொட்டன்ஷியல் டைபோல் கண்டிப்பாக கேசஸ் தேவையில்லை, இருந்தாலும் டைபோல் ஈஸி தான். வான் டி கிராஃப் ஜெனரேட்டர், டயக்ராமு, பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அப்ளிகேஷன் சூப்பராக எழுதுனா எல்லாமே 4 பாயிண்ட் எழுதுங்க. ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், இங்கே அகமின் தடையை கணக்கிடுதல். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த கொஸ்டின் படிக்காமல் போயிடாதீங்க. ஒருவேளை ரொம்ப வீக்காக இருந்தால் வேணாம். வீஸ்டோன் பிரிட்ஜ் எல்லாரும் படிங்க, பொட்டன்ஷியோமீட்டர், கம்பேரிசன், இஎம்எஃப் எல்லாம் படிங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சு பாருங்கள். இப்போ எங்கள் பசங்களே எடுத்திங்கன்னா சர்க்யூட் டயக்ராம்லாம் வரைஞ்சு பார்க்காம கண்ணிலே பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு அங்கே போய் அவங்க ஞாபகம் வச்சு படிக்க முடியும்னு எனக்கு தெரியல. சர்க்யூட் டயக்ராம் தயவு செய்து ஒரு வாட்டி வரைஞ்சு பாருங்கள். வீஸ்டோன் பிரிட்ஜாக இருந்தாலும் சரி, பொட்டன்ஷியோமீட்டர் இருந்தாலும் சரி. ஸோ உங்களால் முடியும். அடுத்து லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், பயோட் சாவர்ட்லோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், இருக்கும். ரொம்ப ஈஸியான சார். சைக்ளோட்ரான் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், டயக்ராம் அண்ட் லாஸ்ட்டில் லிமிட்டேஷன் ஆஃப் சைக்ளோட்ரானும் பார்த்துக்கோங்க. யூனிட் 4 டிரான்ஸ்ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இருக்கிறதுலே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் அது, டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஒரு வாட்டி ஏதோ வீடியோ பார்த்து படிச்சிங்கன்னா படிச்சிடலாம். அந்த மாதிரி ஆர்எல்சி சீரியஸ் ஈஸியான ஒரு டெரிவேஷன். மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம் பாஸ் பண்ணோன்னா இந்த 3 கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. மேக்ஸ்வெல் இன்டெக்ரலாம், எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரா, அதோட டைப்ஸ். அடுத்தது மிரர் ஈக்குவேஷன், ஆடி சமன்பாடு, அதோடைய பக்கவாட்டு வருவி, அதாவது லேட்டரல் மேக்னிஃபிகேஷனை கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டாகணும். லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. ஃபிசூஸ் மெத்தட் கன்ஃபார்மாக ஒளியோட வேகத்தை கண்டுபிடிக்கிறது. லென்ஸ் மேக்கர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. லென்ஸ் மேக்கர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்கே மஞ்சள் கலரில் நோட் பண்ணது எல்லாமே அதிபயங்கரமான இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. யூனிட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் பேண்ட்வித் கால்குலேஷன் பண்ணுறதுனா பாத் டிஃபரன்ஸ்லேருந்து டயக்ராம் போட்டு தியரி ஒரு 4 லைன் எழுதி, அப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், பேண்ட்வித் எல்லாம் கால்குலேட் பண்ணுங்கள், மார்க் கிடச்சிரும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் டயக்ராம் மட்டும்தான் ஹெவியாக இருக்கும். தியரி 4 பாயிண்ட் எழுதி நீங்கள் அந்த மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி. ஐன்ஸ்டீன் ரிலேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. டேவிசன் ஜெர்மர் கதை எழுதுனா போதும், சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணவே கூடாதுங்கிற கொஸ்டின். ஓகேவா? போர் nth ரேடியஸ் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல படிக்க டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கணும். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா ஈஸி, லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன், லைமன், பாமர், பேஷன், ஃபண்டு யாரெல்லாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. ஜே தாம்சன் கன்ஃபார்மாக எல்லாருமே படிக்கணும். இபைஎம் கால்குலேட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக் சார்ஜை கால்குலேட் பண்ணணும். பாருங்கள், லா ஆஃப் ரேடியேட்டிவிட்டி 10.8 மேக்ஸில் போட்டவனுக்கு இது ஈஸி. அந்த மாதிரி சம்மு, அந்த மாதிரி ஈக்குவேஷன். யூனிட் 10ல் ஃபுல் வே ஆஃப் வேல ஒன்று வந்துருப்பா. டிமார்கன் தியரம் எல்லாரும் படிச்சிருங்கப்பா. இப்போ பாஸ் பண்ணணுங்க சார், ஒரு 3 மார்க் வரும்னா கட்டாயமாக சொல்லுங்கள் சார். ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா ஃபுல் வே ஆஃப் வே படிச்சிரு, ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் படிச்சிரு. நான் பாஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த மஞ்சள் கலர் போட்டிங்கன்னா ஒரு 35-40 கிட்ட கூட எடுத்துடலாம். நான் பாஸ் பண்ணணும் 20 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவனுக்கு பாருங்கள், நான் மார்க் பண்ணுறதே போதும். ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல், வான் டி கிராஃப், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல், வீஸ்டோன் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோமீட்டரு,
லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், சைக்ளோட்ரானு இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஆர்எல்சி சீரியஸு, மேக்ஸ்வெல், டைப்ஸ் ஆஃப் எமிஷன், டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் இதில் மிரர் ஈக்குவேஷன், பிசூஸ் மெத்தடு, ஆர்எல்ஸ் லென்ஸு, ஏதாவது ரெண்டாவது படி, இதில் யங்ஸ் டபுள் சிட்டுமாவது படி, ஐன்ஸ்டீன் படி, டேவிஸ் ஜெர்மர் படி. அப்போ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன், ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறப்ப 2வது யூனிட்டு, 5வது யூனிட்டு, 8வது யூனிட்டு, அப்புறம் ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர். நல்லா கேட்டுக்கோ, 2வது யூனிட்டு, 5வது யூனிட்டு, 8வது யூனிட்டு, ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், 10வது யூனிட்டு. இந்த 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 மார்க் நான் இப்போ கொடுத்தது படிச்சிங்கனாலே 2 அல்லது 3 5 மார்க் எழுதி பாஸ் மார்க் எடுத்துடலாம். 1 மார்க் மட்டும் புக் பேக் படிச்சிருங்க. இது ஜஸ்ட்டு பாஸ். ஒரு 20 இல்லை சார் 35 எடுக்கணும், ஒரு 4 5 மார்க் டீசெண்டாக எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, ஒரு 3 5 மார்க் 4 5 மார்க் எழுதணும்னா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும் நான் சொன்னது. ஓகேவா? இதுலேயே 5 வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் 4 வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ 3 மார்க்கில் வந்து பார்த்துக்கோங்க, இங்கே மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது எல்லாமே ரொம்ப முடியாது. 35+ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கோங்க. 55 எடுக்கணும்னா நான் சொல்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. யூனிட் 10ல் 4 கொஸ்டின் என்னது, அப்ளிகேஷன் ஆஃப் எல்இடி, அப்ளிகேஷன் ஆஃப் ரேடார், இது படிக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? 19 25 கொஸ்டின் எஃப்எம் சேட்டலைட் கம்யூனிகேஷனோட அப்ளிகேஷன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது எஃப்எம். ஸோ படிச்சிருங்க. சிசி மோடு, சிபிஇ மோடு, சிஇ மோடோட என்பெயின் டிரான்சிஸ்டர் டயக்ராம் வரைஞ்சு பழகு, ரொம்ப ஈஸி. யூனிட் 9 ரோமன் நம்பர் 2 14, ரோமன் நம்பர் 3 711. யூனிட் 9ல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது. கேத்தோட் ரே, போர் பாஸ்லேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நியூட்ரினோ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. யூனிட் 8 எடுத்துக்கிட்டிங்கனாலே 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் ஃபோட்டோடைனமிக்ஸ், கேடஸ் ஆஃப் 14, ஃபோட்டான், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ செல், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். யூனிட் 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரூஸ்டர்லாம் கன்ஃபார்மாக வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெனல் ஃப்ரானாஃபர், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், யூசஸ் ஆஃப் போலராய்டு. அண்ட் 37வது கேள்வி நைக்கிள் ப்ரிசம் பார்த்தா நல்லது, பட் மஞ்சள் கலர் மார்க் பண்ணது ரொம்ப முடியாதுன்னு பார்த்துக்கோங்க. யூனிட் 6ல் மஞ்சள் கலர் மார்க் பண்ணது 2வது கொஸ்டின் மட்டும் தான், எஃப் அண்ட் ஆர். மீதி இருக்க 4 11மே ஈஸி தான். கண்டிஷன் ஆல்சோ அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, அப்புறம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டையுமே படிச்சுட்டு அதோட கண்டிஷன் படிச்சிருங்க. முழு அக எதிரொலிப்பின் நிபந்தனை, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட கண்டிஷன் புக் பேக்கில் கிடையாது, புக்கின் கேள்வி. அடுத்து யூனிட் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கெப்பாசிட்டர் சீரிஸ் பேரலேருந்து ஒன்று வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3rd கொஸ்டின் 2nd ரோமன் நம்பரில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 6 10 18 அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பட் இந்த மார்க் பண்ணது ரொம்ப முடியாத பசங்க பார்த்துக்கோங்க. இது செகண்ட் லெசனோடது. சீபெக் எஃபெக்ட் அப்ளிகேஷன் எல்லாரும் படிச்சிருவீங்க. 3rd கொஸ்டின் எல்லாரும் படிச்சிருவீங்க. ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கரண்ட், I = NEA VD நிறைய பேருக்கு தெரியறதில்ல, பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல் அதையும் எல்லாரும் படிச்சிருங்க. கேவலோமீட்டர் டு அம்மீட்டர், கேவலோமீட்டர் டு வோல்ட்மீட்டர், லாரன்ஸ் ஃபோர்ஸ், இது மட்டும் பார்த்தா போதும். யூனிட் 4ல் எனர்ஜி லாஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி, இது படிக்க மாட்டிங்களா? மீதி 2 என்னது, 10வது கொஸ்டினும் பியூர் ரெசிஸ்டர், ஏசி சர்க்யூட் கண்டிப்பாக பாருங்கள். 10வது கொஸ்டின் வந்து ஏரியா என்க்ளோஸ் பை காயில் பார்த்துருங்க. யூனிட் 5 எல்லாருமே படிக்கலாம். ஃப்ரான்ஹாஃபர் லைன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ், யூசஸ் ஆஃப் மைக்ரோவேவ், எக்ஸ்ரே ஆர் விசிபிள் ரே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் பாஸ் பண்ணோம்ல ஓரளவுக்கு 35 மார்க், 4 3 மார்க்கோ எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக 4ல் ஒரு 3 3 மார்க் கட்டாயமாக எழுதலாம்னா யூனிட் 5, யூனிட் 2, யூனிட் 1, யூனிட் 8 இதில் இருக்கிறது படித்தாலே 3 எழுதிடலாம், கட்டாயமாக எழுதலாம். யூனிட் 5, யூனிட் 2, யூனிட் 8, யூனிட் 1. அது போக மீதி எல்லாமே நான் சொன்னது பார்த்துக்கிட்டிங்கனாலே கட்டாயமாக நான் சொல்கிறேன், எல்லாம் ஒரு 4 3 மார்க் கேரண்டி. 5 எழுத முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். 5 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 ப்ராப்ளம் கேட்டேன்னா 5 எழுதுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். 2 ப்ராப்ளம் தான் கேட்குறாங்கன்னா நாம் 5 எழுதிடலாம். ஆனால் இப்போதைக்கு நான் ஷூரிட்டி கொடுக்குறது 4க்கு, அண்ட் 5 மார்க் வந்து 4க்கு. அதுக்கப்புறம் வந்து 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், 2 மார்க் சொல்கிறேன் பாருங்கள். 2 மார்க் நம்ம சொல்கிறது படித்தா 4, அப்போ மொத்தமாக நீங்களே கணக்கு போடுங்க. 1 மார்க் ஒரு 10 கரெக்டு, ஓகேவா? அப்போ 2 மார்க்கில் பாருங்கள், 2வது லெசனில் இருக்க 2 மார்க் என்ன, கிர்ச்சாஃப் லா, ஜூல்ஸ் லா, பெல்டியரு, தாம்சனு, சீபக்கு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபைலிட்டி, அதுக்கப்புறம் இது ரெசிஸ்டிவிட்டி, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இது எல்லாமே படித்தது தான் நீங்கள் மிட்டமில். யூனிட் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லா, பயோட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட் லா, ஃபிலிமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அதுதான். யூனிட் 4 எடுத்துக்கிட்டிங்கனாலும் லா தான். என்னது, ஃபேரடே லா, லென்ஸ் லா தான் படிக்க சொல்லியிருக்கிறீங்க. எல்லாம் குவாலிட்டி ஃபேக்டர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். குவாலிட்டி ஃபேக்டர் Q காரணி கண்டிப்பாக வரும். ஆனால் 6வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இண்டியூஸ் EMF கண்டிப்பாக கேட்பாங்க.
யூனிட் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 8 ஃப்ரான்ஹாஃபர் வரிகள், அப்புறம் இஎம் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ், அது அந்த ஆன்சர்லேயே இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்லே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேள்வி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். கண்டிப்பாக இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் கண்டிப்பாக வரும். யூனிட் 8ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 கேள்வி ஒன்றுமே கிடையாது, படிச்சிடலாம். யூனிட் 10ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கேள்வி தான் கொடுத்துருக்கேன். பார்த்துங்க, மொத்தமாகவே கணக்கு போடுங்க. நீங்கள் 20 கேள்வி கூட சரியாக இருக்காது. நமக்கு 200 2 மார்க் இருக்குது, ஆனால் நான் 20 கேள்வி கூட சரியாக கொடுக்கல. பார்த்துக்கோங்க. ஸ்னெல்ஸ் லா, பவர் ஆஃப் லென்ஸ் யூனிட் 6ல் படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 7ல் ஹைசன்ஸ் பிரின்சிபல், யூனிட் 9ல் கியூரி, டிகே ரேட், ஹாஃப் லைஃப் பீரியட். இதையாவது நீங்கள் கடைசியில் படிச்சுக்கோங்க. ஸோ சார் நாங்கள் ஃபெயிலியர்ஸு, நாங்கள் ஃபெயில் ஆயிடுவோம், ஒரு 2 2 மார்க் எழுதுற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்கள். 2 அல்லது 3 நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 படிக்கவே தேவையில்லை, 3 கொஸ்டின். 8வது லெசன் 6 கொஸ்டின் நீங்கள் மிட்டமில் படிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3, சரியா, யூனிட் 3, யூனிட் 2, அவ்வளோதான். இந்த 4 யூனிட்டில் ட்ரை பண்ணி முடிச்சிருங்களேன். உங்களால் ஒரு 3லேருந்து 2 2 மார்க் எழுத முடியும் கட்டாயமாக. ப்ளஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு 4 2 மார்க் எழுதிடலாம். இப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, ஓகேவா? 4 2 மார்க் 8 மார்க்கு, 4 3 மார்க் 12 மார்க்கு 20, 4 5 மார்க் 40 ஆச்சு. ஸோ நீங்கள் 1 மார்க் ஒரு 10 கரெக்டாக, நான் புக் பேக் வந்து 12லேருந்து 13 நாளைக்கு வரப்போகுது. நீங்கள் கரெக்டாக எழுதலாம். எல்லாத்துலேயுமே 10 1 மார்க் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 10 1 மார்க் கரெக்டாக கூட 50 மார்க் ஈஸியாக எடுத்தலாம் 70க்கு. ஸோ கன்ஃபார்மாக முடியும். நான் ஃபெயிலியர்ஸ்க்கும் சொல்லிட்டேன், 3 மார்க்கும் சொல்லிட்டேன், 2 மார்க்கும் சொல்லிட்டேன், 5 மார்க்கும் சொல்லிட்டேன். இனி நீங்கள் படிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடியும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், இல்லை நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதே தான், சரிங்களா? அதே கொஸ்டின்ஸை திரும்ப 2 நாள் எழுதிட்டு இருக்கேன். தேங்க்யூ.